நீங்கள் 10 வருஷமாக ஒரு கதையை வாசிச்சுட்டு இருக்கீங்க. 10 வருஷமா அப்படின்லாம் ஷாக் ஆகாதீங்க. இது வந்து ஒரு வெப் நாவல். ஸோ ஒவ்வொரு சாப்டராக ஒரு ஆப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்டோரியையும் நீங்கள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு சாப்டராக ரீட் பண்ணுறீங்க. அப்படி 10 வருஷமாக ரீட் பண்ண அந்த ஸ்டோரியோட லாஸ்ட் சாப்டர் இன்னைக்கு பப்ளிஷ் ஆகுது. நீங்களும் அந்த லாஸ்ட் சாப்டரை எடுத்து ரீட் பண்ணி முடிக்கவும், உங்கள் கண்ணு முன்னால் அந்த ஸ்டோரியில் நடந்தது எல்லாமே உண்மையாக நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீட் பண்ண அந்த கதை உலகத்தோட அழிவை பற்றின கதையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த வெப்டூனில் நடந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்டூனோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த வெப்டூனோட நேம் ஆம்னிசன்ட் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட். இந்த ஸ்டோரியை எழுதுனது சிங் அண்ட் சாங் என அழைக்கப்படும் ஒரு கப்பிள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க இந்த கதையை. இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்லீபிசியோடது. அப்புறம் மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் கிம் டோக்ஜா. டோக்ஜானா கொரியனில் சிங்கிள் சைல்டு இல்லைன்னா சோலோ ரீடர் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நம்ம ஹீரோ பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட எல்லாரும் உன் பேரை கேட்டால் நீ ஏன்பா உன் வீட்டுக்கு ஒத்த பிள்ளைன்னு சொல்கிற அப்படின்ட்டு கலாய்ப்பாங்களாம். இது இப்போ மட்டும் இல்லை, ஸ்கூல் படிக்கும்போது பசங்க எல்லாரும் எப்போவும் நம்ம ஹீரோவை கலாய்ப்பாங்க. காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மோசமாக எழுதி ஒரு சுமாரான காலேஜில் சேர்ந்து மிலிட்ரியில் கஷ்டப்பட்டு இப்போது ஏதோ ஒரு கம்பெனியில் டெம்ப்ரவரியாக வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கிறதுனா இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டோரி டோக்ஜாக்கு ரொம்ப ஸ்பெஷல். எல்லா கஷ்டத்துலேயும் இந்த ஸ்டோரி தான் 10 வருஷமாக கூடவே இருந்திருக்குது. அப்படி 10 வருஷமாக நம்ம ஹீரோ ரீட் பண்ண வெப் நாவலோட பேர் 3 ways to survive an apocalypse. அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அழியும் உலகில் உயிர் வாழ 3 வழிகள். ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகளோட லாஸ்ட் சாப்டரை டோக்ஜா ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், 10 வருஷமாக வெயிட் பண்ணி ரீட் பண்ண ஒரு ஸ்டோரியோட லாஸ்ட் சாப்டர் இன்னைக்கு பப்ளிஷ் ஆகுது. அப்படின்னா கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும்ல. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா மொத்தமே 4 லைன் தான் இருக்குது அந்த லாஸ்ட் சாப்டரில். அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. எது உண்மை, எது போய், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது எதுவுமே புரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் இதை வாசிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உயிரோடு இருப்பீங்க. தி எண்ட் அப்படின்ட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு ஆத்தர் கிளம்பிட்டாரு. ஹீரோவும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அப்போ தான் யாரோ வந்துட்டு நீ விட்டால் ஃபோனுக்குள்ளேயே போயிடுவ போல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு நிற்கிறாங்க. அவங்க தான் யூ சங்கா. டோக்ஜா கூட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு தான். 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆனால் சங்கா நிறையா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கி ஒரு நல்ல போஸ்ட்டில் இப்போ பெர்மனண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறாங்க. சங்கா இருந்துட்டு யாரோ அவங்க சைக்கிளை திருடிட்டாங்க அது இதுன்னு பக்கத்தில் இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் டோக்ஜா என்னடானா கதையை இப்படி முடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் 10 வருஷமாக போகிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய கதையா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு இந்த கதையில் மொத்தமாக 3149 சாப்டர்ஸ் இருக்குது. அதாவது 3149 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஒரு 1200 வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா சாப்டர் 10க்குலாம் வரும்போது ஒரு 20 பேர் தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க. சாப்டர் 50 பப்ளிஷ் ஆகும்போது ஒரு 12 பேர் வாசித்தாங்க. அதுக்கப்புறமா சாப்டர் 50க்கு மேலே டோக்ஜா மட்டும்தான் அந்த கதையை வாசித்ததே. அந்த ஆத்தரும் டோக்ஜாக்காக மட்டும்தான் இந்த கதையை இவ்வளோ நாளாக கண்டினியூ பண்ணி எழுதி முடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு 10 வருஷமாக நம்ம ரீட் பண்ணோன்ட்டு இந்த மனுஷன் இருந்து கதையை எழுதி முடிச்சிருக்கிறானே, அவனுக்கு ஒரு கமெண்ட்டையாவது போட்டு விடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், எபிலாக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டை போடுறாரு டோக்ஜா. எபிலாக்னா இந்த மூவிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மெயின் கேரக்டர்ஸோட லைஃப் எப்படி போகுது அப்படின்ட்டு ஒரு குட்டி கிளிப் காமிப்பாங்கள்ல, அதுதான். அந்த கமெண்ட்டை போட்டுட்டு சங்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் டோக்ஜா யோசிக்கிறாரு, இந்த வாழ்க்கை மட்டும் ஒரு நாவலாக இருந்தால் சங்கா கண்டிப்பாக ஹீரோயினாக தான் இருந்திருப்பா. நம்ம தான் சைட் கேரக்டராக கூட இருப்போமான்னு தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா சங்கா அப்படியே டோக்ஜாக்கு ஆப்போசிட். ஸ்கூலில் நல்லா படித்து காலேஜில் சேர்ந்து இப்போ அவங்க ஹார்ட் ஒர்க்கால் ப்ரமோஷனும் வாங்கிட்டாங்க.
ஏன் இப்போ ட்ரெயினில் போகிற கேப்பில் கூட ஸ்பானிஷ் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒருவேளை அதே நாவல் ஒரு நான் ஃபிக்ஷன் ஃபேண்டசி ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை நான் ஹீரோவாக இருந்திருப்பேனா? ஆனால் இந்த லைஃப்பில் நான் வெறும் ஒரு ரீடர் தான் அப்படின்ட்டு ஆப்போசிட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு குட்டி பையனை பார்த்துட்டே டோக்ஜா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த குட்டி பையன் கையில் ஒரு டப்பா நிறைய பூச்சிலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ தான் டோக்ஜாவோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த ஆத்தர்கிட்ட இருந்து ஒரு தேங்க்யூ மெசேஜ் வந்திருக்குது. நீங்கள் தான் அந்த ஆத்தரா அப்படின்ட்டு டோக்ஜா கேட்க, அதுக்கு அந்த ஆத்தரும், உன்னால தான்ப்பா தம்பி நான் இந்த கதையையே எழுதி முடித்தேன், ஒரு கான்டெஸ்ட்டில் கூட ப்ரைஸ்லாம் வின் பண்ணேன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல, அப்படியா, கங்க்ராச்சுலேஷன் சார், நீங்கள் எந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு டோக்ஜா கேட்க, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கான்டெஸ்ட்லாம் இல்லைப்பா, நான் சொன்னாலும் உனக்கு தெரியாது. அப்புறம் இந்த ஸ்டோரி இனி காசு கட்டி மட்டும்தான் வாசிக்க முடியும். ஆனால் நீ இவ்வளோ நாள் இந்த கதையை ரீட் பண்ணனால உனக்கு ஒரு குட்டி கிஃப்ட்டு தரேன், உன் இமெயில் ஐடி சென்ட் பண்ணு அப்படின்ட்டு அந்த ஆத்தர் கேட்க, கிஃப்டெல்லாம் வேண்டான்னு சொல்ல அந்த ஆத்தர் கேட்கல. அதனால வேற வழியே இல்லாமல் சரின்ட்டு இமெயில் ஐடியை டோக்ஜா அனுப்பி கொடுக்குறாரு. உடனே ஒரு இமெயிலும் வருது அந்த ஆத்தர்கிட்ட இருந்து. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, இன்னைக்கு 7 மணிலேருந்து இந்த ஸ்டோரி ப்ரீமியம் கண்டென்ட்டாக மாறிடும், ஆனால் இது உனக்கு ஹெல்ப் பண்ணும், ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு அந்த இமெயிலில் எழுதியிருக்குது. உடனே டைமை பார்த்தா டைம் இப்போ 6:55 ஆகுது. ஸ்டோரியை சர்ச் பண்ணி பார்த்தா ஸ்டோரியையும் காணும். அப்போ தான் ஹீரோ போயிட்டு இருந்த ட்ரெயின் சடன் பிரேக் போட்ட மாதிரி நடு வழியில் நிற்குது. ட்ரெயினுக்குள்ளே இருந்த எல்லாரும் கத்துறாங்க பயத்தில். டோக்ஜா ரேண்டமாக ஃபோனை பார்க்கவும் மணி கரெக்டாக 7 ஆகுது. லவுட் ஸ்பீக்கரில், எல்லாரும் எப்படியாவது இந்த ட்ரெயினில் இருந்து தப்பிச்சிருங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் பயத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது நடு ட்ரெயினில் ஒரு வெளிச்சம், ஏதோ இடி இடிக்கிற மாதிரி. பிளானட் 8612ஓட ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, கூடிய சீக்கிரம் மெயின் சினாரியோ தொடங்கிரும் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. திடீர்னு ஏதோ ஒரு மிருகம் வெளிச்சத்துலேருந்து வந்துச்சு. அது ஒரு டொக்கேபி அப்படின்ட்டு கூட்டத்தில் யாரோ கத்துனாங்க. இதெல்லாம் டோக்ஜா ரீட் பண்ண ஸ்டோரியில் உள்ள வரிகள். ஏன்னு தெரியல, ஹீரோக்கு அந்த லைன் அந்த டைமில் ஞாபகம் வந்துச்சு. அப்போ நிஜமாவே அந்த ஸ்டோரியில் நடந்த மாதிரி ட்ரெயினில் யாரோ அது ஒரு டொக்கேபி அப்படின்ட்டு கத்துறாங்க. சின்னதாக 2 கொம்பு, குட்டி உருவம், கிழிஞ்ச துணி, காற்றுல மிதக்கும். அதை ஃபேரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப வினோதமாக இருக்கும். ஏஞ்சல்னு சொல்ல முடியாது, ஏன்னா கெட்ட விஷயங்கள் நிறையா செய்யும். டெவில்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதை பார்த்தா குழந்த மாதிரி பாவமாக இருக்கும். அதனால அதை டொக்கேபின்னு சொல்லுவாங்க. அந்த வெப் நாவலில் ரீட் பண்ண எல்லா லைன்ஸும் அப்படியே ஞாபகம் வர வர அதே டிஸ்கிரிப்ஷனில் கண்ணு முன்னால் அடுத்த நிமிஷம் அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு டொக்கேபி வருது. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது, புரியாத லாங்குவேஜில் வேற பேசிகிட்டு இருக்கு. யாருக்குமே அங்கே என்ன நடக்குதுன்னு புரியலை, டோக்ஜாவை தவிர. டோக்ஜாக்கு மட்டும்தான் டொக்கேபி ரொம்ப ஆபத்தானதுன்னு தெரியுது. சங்கா என்னடானா, அது ஸ்பானிஷில் பேசுதுன்னு நினைக்கிறேன், நான் வேணா போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு அந்த டொக்கேபி கிட்டேயே போகிறதுக்கு நிற்கிறா. ஏம்மா கொஞ்சம் பேசாமல் இங்கேயே நில்லுமா அப்படின்ட்டு டோக்ஜா அவளை பிடிச்சி அங்கே நிற்க வைக்கிறாரு. ட்ரெயினில் இருக்கிற எல்லாரும் இது ஏதோ ப்ராங்க்குன்னு நினச்சிட்டு வீடியோலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டொக்கேபி ஒரு வழியாக கரெக்டான லாங்குவேஜ் செட்டிங்ஸுக்கெல்லாம் மாற அது பேசுகிறது இப்போ எல்லாருக்கும் புரியுது. அது இருந்துட்டு மைக் டெஸ்டிங் 1 2 3 எல்லாருக்கும் நான் பேசுகிறது புரியுதா அப்படின்ட்டு கேட்குது. ட்ரெயினில் ஆளாளுக்கு கத்துறாங்க, ப்ராங்க் வீடியோ எடுக்கிறீங்களா, படம் எடுக்கிறீங்களா, எனக்கு ஆடிஷனுக்கு டைம் ஆகுதா, ட்ரெயினை எடுங்க. அம்மா இது என்ன கனவா, அது இதுன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரெயினில் இருக்கிற எல்லாரும். அந்த டொக்கேபியும் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லி பார்க்குது, யாருமே கேட்குற மாதிரி இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, அமைதியாக இருந்து தொலைங்கடா அப்படின்ட்டு அந்த டொக்கேபி கொஞ்ச நேரமாக சொல்லுது, யாருமே கண்டுக்கல. கடைசியில் அந்த டொக்கேபி சரி கடுப்பாகிட்டு வாயை மூடுங்க அப்படின்ட்டு கத்துது. அதை சீரியஸாக எடுத்துக்காமல் பேசிகிட்டு இருக்கிற எல்லாரோட தலையையும் டாம்னு வெடிக்க வைக்குது. அப்புறம் தான் மீதி இருக்கிற எல்லாரும் அமைதியாகிறாங்க. எல்லாரும் அமைதியான பிறகு டொக்கேபி சொல்ல வந்த விஷயத்த சொல்லுது. இது மூவி ஷூட்டிங்கும் இல்லை, கனவும் இல்லை, இது நிஜமாக நடக்குது. இவ்வளோ நாள் மனுஷங்க நீங்கள் காசு கேட்டாமலேயே மூச்சு விட்டுருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் இனப்பெருக்கம் கூட பண்ணியிருக்கீங்க. ஆனால் இனிமேல் இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. அது சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அது முன்னால் போயிட்டு ஒருத்தன், உனக்கு காசு வேணும்னா சொல்லு, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் தர்றேன், ஆனால் என்னை மட்டும் உயிரோட விட்டுரு, காசு எல்லா பிரச்சனையும் தீத்துரும், அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். அவனும் டோக்ஜா கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தன் தான், ஹான் மியோங்கோ.
ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசர். அவன் காசுனா எல்லாருக்கும் பிடிக்கும், காசு தான் எல்லாம், அது இதுன்னு கதை விட அந்த டொக்கேபி மனுஷங்க உங்களுக்கு தாண்டா இந்த பேப்பர் பெருசு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசையும் எரிச்சு விட்டுறது. எரிச்சு விட்டுட்டு எனக்கு இதுக்கெலாம் நேரம் இல்லை, நான் உங்களுக்கு உங்களோட மெயின் செனாரியோவை தர்றேன், நீங்கள் முடிஞ்சால் காயின் சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு விடுது. அது சொடக்கு விட்டதும் அதோட கொம்பு பெருசாக வளர்ந்து உடனேயே #BI7623ன்னு ஒரு ஸ்ட்ரீமிங் சேனல் ஓப்பன் ஆகுது. இந்த சேனலும் ஒரு யூடியூப் சேனல் மாதிரி தான். அதில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஆனால் வியூவர்ஸ் யாருன்னா கான்ஸ்டிலேஷன்ஸ். என்னத்தை ஸ்ட்ரீம் பண்ணணும்னா இந்த மனுஷங்கள்லாம் ஒவ்வொரு செனாரியோவாக பண்ணுறத அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும். அப்புறமா கான்ஸ்டிலேஷன்ஸ்னால் காட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வேறு வேறு பிளானட்ஸ் அப்புறமா வேறு யூனிவர்ஸில் இருந்தெல்லாம் இந்த ஸ்ட்ரீமை கான்ஸ்டிலேஷன்ஸ் பார்ப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வியூவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டொக்கேபி நிறையா சம்பாதிக்க முடியும். அந்த டொக்கேபி சேனலை ஓப்பன் பண்ணதும் ஒவ்வொரு கான்ஸ்டிலேஷன்ஸாக அந்த சேனலை பார்க்க தொடங்குறாங்க. அதே நேரத்தில் அந்த ட்ரெயினில் இருந்த எல்லாருக்கு முன்னாலேயும் கேம்ஸ்லலாம் வர்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஹாலோகிராம் ஸ்க்ரீன் மாதிரி கண்ணு முன்னால் வருது. அந்த ஸ்க்ரீனில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மெயின் செனாரியோ என்னன்னு எழுதியிருக்குது. செனாரியோனா ஒன்றும் இல்லை, ஒரு டாஸ்க் மாதிரி அதில் கொடுத்துருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை செய்யணும். கரெக்டாக செஞ்சு முடித்தா அவங்களுக்கு ப்ரைஸு, முடிக்காதவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. இப்போ இந்த செனாரியோவில் என்ன சொல்லியிருக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு உயிரினத்தை கொல்லணும் அப்படின்ட்டு. அதோட கேட்டகரி மெயின், டிஃபிகல்ட்டி F, டைம் லிமிட் 30 minutes, அரை மணி நேரம், ரிவார்டு 300 காயின்ஸ், பெனால்ட்டி டெப்த்து. பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா அரை மணி நேரத்தில் நீ ஒரு உயிரினத்தை கொல்லு, இல்லை நீ செத்துருவ அப்படின்ட்டு. அதோட நல்லா என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொக்கேபி கிளம்பிடுச்சு. இந்த பார்ட்லேயே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இங்கேயே நிறுத்திக்கிறேன். சில இடத்துலலாம் இதை கூடவா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோரிக்கு இம்பார்ட்டண்ட், அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறம் வேணா இப்போவே நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய். இன்னும் இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா தேங்க்ஸ். உங்களுக்கெலாம் ஒரு சீக்ரெட் மெசேஜ். நானும் இந்த டொக்கேபி மாதிரி ஒரு மிருகத்தை நேரில் பார்த்துருக்கேன், இல்லை நான் கனவுல பார்த்துருக்கேன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக ஏதாவது கமெண்ட் போடுங்க சரியா, நீங்கள் அந்த டொக்கேபியை பார்த்த மாதிரியே. ஏன்னா இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணவங்க எல்லாம் கமெண்ட்டை வாசிப்பாங்கல்ல, வாசிக்கும் போது எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னடா டொக்கேபியை எல்லோரும் பார்த்துருக்காங்களா, டொக்கேபினா என்னது, இவங்கெல்லாம் ஏன் டொக்கேபியை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பாய்.